மேடம் 20 நாளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் அளவில் 2 கைப்பிடி அளவு, அதாவது 900 கிராம்ஸ் 900 கிராம்ஸு நீங்கள் அதாவது 2 கிலோக்குள்ளே உப்பு வந்து போட்டு தண்ணியை ஃபில் பண்ணி கலக்கி வச்சுருங்க. சரிங்களா? இந்த பக்கெட் தண்ணி பத்தாது, இந்த பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பக்கெட் வச்சுக்கோங்க. தண்ணி பிடிச்சி இதில் டாப்அப் பண்ணுறதுக்கு தண்ணி உரிய டாப்அப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிடுங்க. ரெண்டாவது வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு சால்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன் மாற்றிக்குங்க. அப்போ வந்து போர் மோட்ரு வந்து ஆனில் இருக்கக்கூடாதுங்க. எந்த மோட்டருமே ஆனில் இருக்கக்கூடாது நான் சொல்லும்போது. சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எந்த மோட்டருமே ஆனில் இருக்கக்கூடாதுங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 2ல் வைக்கணும். இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா இந்த ஹேண்டில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா குக்கர் ஹேண்டில் மாதிரி பிடிப்பீங்க இல்லையா, லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் 2ல் வைக்கணும். அதாவது இந்த ஸ்லாட்டில் வைக்கணும். கரெக்டாக இந்த ஆப்ஷன் 2ல் வைக்கணும். 2ல் வச்சுட்டு இந்த வால்வை ஓப்பன் பண்ணிடணுங்க. இந்த வால்வ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வால்வு மூடி இருக்குது இல்லையா, சால்ட் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மோட்ரு தான் தேவைப்படும். சரிங்களா? இந்த வால்வு வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அப்படியே பேரலாக மேலே ஒரு வால்வு இருக்கும். மேலே இருக்கிற வால்வை க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. அதாவது உங்கள் தண்ணி வர தண்ணியில் தான் இதை வந்து சால்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த வால்வு ஓப்பன் பண்ணிக்கணும், இந்த வால்வு க்ளோஸ் பண்ணிக்கணும். தண்ணி இப்படி போகாமல் இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா மோட்டரை வந்து இது உள்ள இந்த மோட்டரோட சுவிட்சை வந்து நீங்கள் போடணுங்க. மோட்டர் சுவிட்சை போட்ட உடனே என்ன பண்ணும், இதில் இருக்கிற தண்ணி வந்து லைட்டாக அப்படியே உரிய ஆரம்பிக்கும். உறிஞ்ச பிறகு உரிய நீங்கள் தண்ணி வந்து டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசியாக ஃபைனலாக முடியும் போது என்ன பண்ணணுன்னா மோட்டரை போய்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஹேண்டிலை திருப்பி இந்த ரிங்ஸ் வைக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வைக்கணும். 4லேருந்து 5 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் அந்த மோட்டரை போய்ட்டு ஆன் பண்ணணுங்க. அந்த மோட்டரை ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், எல்லா தண்ணியும் வந்து இந்த எஜெக்டர் ஓஸ் வழியாகவும் தண்ணி இந்த எஜெக்டர் ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது மடங்கி இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணுங்க. எங்கேயாவது மடங்கி இருக்கக்கூடாது. இந்த ஓஸ் வந்து எங்கேயுமே மடங்கக்கூடாது. அதாவது உப்பு இழுக்கும் போதும் தண்ணி வந்து போகும். இந்த 3வது நம்பர் ஆப்ஷனில் வைக்கும்போது தண்ணி வந்து வேகமாக போகும். சரிங்களா? அது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க. அது ஏன்னா உப்பு ஏறின உப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்காக இதை நம்ம பண்ண சொல்கிறோம். இதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து மோட்டரை போய்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடணுங்க. இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வால்வை ஓப்பன் பண்ணிடணும். சரிங்களா? ஓப்பன் பண்ணிடணும். இந்த வால்வையும் க்ளோஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷனை வந்து 3லேருந்து 1ஆம் நம்பருக்கு வச்சுட்டு இந்த டேப்பை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து திறந்து விடணுங்க. 2 மினிட்ஸ் திறந்து விட்டுட்டு நீங்கள் போர் மோட்டரை போடணும். போர் மோட்டரை போட்ட உடனே தண்ணி ஏறாதுங்க. இது வழியாக ஏர் வரும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் திறந்து விட்டிங்கன்னா திறந்து விட்ட உடனே ஏரெல்லாம் போகும். வாட்ரு வந்த பிறகு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க.